ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஃப்ளிப்கார்ட்டில் இந்த 2 ப்ராடக்ட் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். எல்லாமே நிறையா பார்த்துருப்பீங்க இந்த 2 ப்ராடக்ட்டுமே ஆன்லைனில் நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது, நல்ல ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் இப்போ உண்மையான ரிவ்யூ போகிறேன். இது எல்லா ஸ்கின் டைப்புக்கும் செட் ஆகும் தான் போட்டிருக்காங்க. மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் வாங்கியிருந்தேன். குளிச்சுட்டு வந்தோடனே மாய்ஸ்சரைசர் போட்டுட்டு வெளியே போகிறதா இருந்தால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் போட்டோடனே ஸ்கின் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. மாய்ஸ்சரைசர் போட்டோடனே ஸ்கின் ரொம்ப டல்லாக ஆரம்பிச்சிருச்சு. வெளியே போகும்போது வெறும் சன்ஸ்க்ரீன் மட்டும் யூஸ் பண்ணால் ஸ்கின் நல்லா இருந்துச்சு. உண்மையான ரிசல்ட் நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் போக போக என்னோடய ஸ்கின்ல இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் விழ ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்தது கிடையாது. இவ்வளோ பாருங்க, எவ்வளோன்ட்டு ஸ்கின் எல்லாம் ரொம்ப அப்படி ஆக ஆரம்பிச்சிருச்சு. நான் வேறு எதுவும் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்லாம் அவ்வளோ யூஸ் பண்ணது கிடையாது. இதுதான் மோஸ்ட்லி இந்த பக்கம் யூஸ் பண்ணது கிடையாது. இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் இந்த மாதிரி இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. சரி, ஓகே, எப்படி இருக்குன்னு போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் வாங்கினேன். பட் எனக்கு பர்சனலாக ரொம்ப ஒஸ்ட்டுன்னு தான் சொல்வேன். ஃபஸ்ட்டு பெஸ்ட்டாக இருக்கும் போது எல்லா பேத்துக்குமே ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தேன், இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் நல்லா இருக்குது, மாய்ஸ்சரைசர் நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணி பாருங்கன்ட்டு. பட் இந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்க ஆரம்பித்தோடனே அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லணும்ல, கன்வே பண்ணணும்ல. அதுக்காண்டி இந்த வீடியோ நிறையா பேர்கிட்ட சொல்லிட்டு இது நல்லா இருக்குது, ஜஸ்ட் வாவ் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. பட் இது பர்சனலாக எனக்கு என்னோடய ஸ்கின் டைப்புக்கு இது செட் ஆகலை. ஸோ ஃபுல்லாக ஹோம் ரெமெடிஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஹேர் ஆயிலாக இருக்கட்டும், இல்லை ஃபேஸ்க்காக இருக்கட்டும், எல்லாமே ஹோம் ரெமெடிஸ் தான். அம்மா சொல்கிற ஹோம் ரெமெடிஸ் தான் யூஸ் பண்ணுவேன். இப்போது ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஸ்க்ரால் பண்ணி பார்த்துட்டே இருக்கிறதுல இது ரெண்டுமே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கினேன். அரவுண்ட் இது ரெண்டுமே சேர்த்து 600 வந்துச்சு, பிலோ 600 வந்துச்சு. பட் வேஸ்ட்டு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் உள்ள ப்ராடக்ட் இருக்குது, பட் நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆன்லைனில் காட்டுறது என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதில் ஆன்லைனில் காட்டுறதுல கொஜிக் ஆசிட் அது இதுன்னு நிறையா இருக்குது. இதுலேயுமே ரொம்ப டிஃபராக இருக்குது. இதில் வேறு இருக்குது, ஆன்லைனில் காட்டுறதுல இதுவும் அதில் ஆன்லைனில் காட்டுறது டிஃபர் ஆகுது. ஸோ ஆன்லைனில் பார்க்குறது வேறு, ஆர்டர் பண்ணி நம்மளுக்கு ரிசீவ் ஆகிற ப்ராடக்ட் வேறு. ஸோ இது டோட்டலி ஒர்த் இல்லைன்னு தான் நான் சொல்வேன், வேஸ்ட்டு. நான் இந்த ஸ்கின் இந்த பிம்பிளெல்லாம் போகிறதுக்கு நான் ஹோம் ரெமெடிஸ் யூஸ் பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குதோ நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகாஸ் எனக்கு ரொம்ப பெயினாகவே இருக்குது. இது ஃபுல்லாமே ரொம்ப பெயினாக. நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைனில் காட்டுற அந்த சன்ஸ்க்ரீனில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸு நம்ம ரிசீவ் பண்ண அந்த ப்ராடக்ட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸும் டிஃபராக இருக்கும். அண்ட் மேபி நான் ப்ராடக்ட் அதாவது இப்போ ஆன்லைனில் ஃபுல்லாக ஒரிஜினல் ப்ராடக்ட் வரதில்லை, இல்லை டூப்ளிகேட்டாக ரிசீவ் பண்ணனால எனக்கு இந்த ரிசல்ட்டோ என்னென்னு தெரியலை. எவ்வளோ இருக்குது, பிளாக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இதுக்கு என்ன ரெமெடிஸ் ட்ரை பண்ண போகிறேன், ஹோம் ரெமெடி தான் ட்ரை பண்ண போகிறேன் கன்ஃபார்ம். ஸோ அது என்னென்னு உங்களுக்கு நானும் கன்வே பண்ணுறேன். நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி அந்த ப்ராடக்ட் ரிசீவ் பண்ணி அவ்வளோ காஸ்ட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்க்கு. பட் அதுக்கான ரிசல்ட் நம்மளுக்கு கிடைக்காது. இன்னொரு அது பெர்மனெண்ட் கிடையாது. இப்போது ஆன்லைன் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணுறோம்னா தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சாகிற வரை. பிகாஸ் நம்மளோட ஸ்கின் எல்லாம் கெமிக்கலுக்கு அடிக்ட் ஆகிடும். அதாவது இப்போ ஹோம் ரெமெடிஸ்னால் எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே கிடையாது, நம்ம விட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ்லாம் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பாஸ்பயர் அம்மா யூஸ் பண்ண சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபேஸ் மாஸ்கில் அப்ளை பண்ணியிருந்தேன். அன்றைக்கி இப்படி ரப் பண்ணும்போது அவ்வளோ டஸ்ட், அவ்வளோ அழுக்கு ஃபேஸில் இருக்குது. பிகாஸ் நான் அந்த சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரும் யூஸ் பண்ண ஒரே ரீசன் தான். வேறு எந்த ரீசனும் தான், வேறு எந்த ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணதும் கிடையாது. என்னோட லைஃப்லேயும் ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் மாய்ஸ்சரைசர் கிட்ட நான் யூஸ் பண்ணியிருக்கேன். வேறு எதுவுமே யூஸ் பண்ணதே கிடையாது. ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ணி இப்போ இந்த மாதிரி ப்ராடக்ட் சன்ஸ்க்ரீனு மாய்ஸ்சரைசரு அது இதுன்னு நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா அது சாகிற வரை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஊடால விட்டுட்டா நம்மளோட ஸ்கின்னே ரொம்ப அலர்ஜியாக ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று ஸ்கின் லைட்டு அந்த இதெல்லாமே யூஸ் பண்ண ஸ்கின் லைட் இதெல்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம்னா வெயிலில் ஃபேஸ் படக்கூடாது. அப்படி பட்டுருச்சுன்னா ரொம்ப அப்படியே கருப்பாக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு உடனே ஸ்கின்னில் இன்ஸ்டண்ட்டாக க்ளோ கொடுத்துரும், இன்ஸ்டண்ட்டாக ப்ரைட் பண்ணிடும் ஸ்கின்னை. நம்மளோட ஸ்கின்னெல்லாம் பீல் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்கின் லைட் யூஸ் பண்ணோம்னா.
பட் கொஞ்சம் போக 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 என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி பிங்க் கலரில் ஆகி ஒரு மாதிரி அலர்ஜியாக ஒரு மாதிரி ஆகிடும். அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டு தான். அது எதுக்கு அந்த மாதிரி அது பெர்மனண்ட்டான ரிசல்ட்டே கிடையாது. பட் ஆனால் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. இந்த மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது அதில் சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது. நம்ம ஸ்கின்னெல்லாம் கொஞ்சம் ஏஜ்டு ஆக ப்ரிங்கிள்ட் ஆகிடும், ரொம்ப ப்ரிங்கிள்ட் ஆகிடும். பட் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்டேயாக இருக்கும், பெர்மனெண்ட் ஸ்டேயாக இருக்கும். அதில் வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. ஹோம் ரெமெடிஸாக இருந்துச்சுன்னா நம்ம பாட்டுக்கு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், எந்த சைடு எஃபெக்ட்ஸும் கிடையாது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ஹெல்த்தாக இருக்கும். இது வந்து அன்ஹெல்த்தியாக நம்மளோட ஸ்கின்னை வந்து நம்ம அழகு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட ஹேரை கலரிங் பண்ணோம்னா அதுக்கு வந்து ப்ராப்பரான கண்டிஷ்னர் மெயின்டைன் பண்ணணும், ப்ராப்பரான மாஸ்க் போடணும், ப்ராப்பரான ஷாம்பு யூஸ் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் கலரிங் பண்ண ஹேருக்குள்ளே அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக. நானும் இப்போ ரீசன்ட் டேஸில் வந்து கலர் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோடய ஹேர்மே ரொம்ப இருந்துச்சு, பிகாஸ் நான் வந்து மெயின்டெனன்ஸ் கரெக்டாக கொடுக்கல. ஸோ அது எதுக்காக வேஸ்ட்டு. அதான் இது சொல்லலாம் வந்து ஆன்லைன் ப்ராடக்ட்ஸ் நிறைய நம்ம இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லி ட்ரெண்டிங்கில் பார்த்து யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நாட் ஓகே தான். பிகாஸ் அதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் வந்து நேச்சுரல் ப்ராடக்ட்ஸில் இருக்குது, நேச்சுரல் ஹோம் ரெமடிஸில் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணலாம். அதனால் சைடு எஃபெக்ட்ஸ் கிடையாது, நம்மளோட ஸ்கின்னுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து என்னோடதுக்கு செட் ஆகலை. ஸோ அதுக்காக உங்களுக்கு கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். நிறையா பேத்துக்கு இது நல்லா இருக்குன்னு நான் சொல்லிட்டேன் ரிசல்ட்டு உடனே இன்ஸ்டண்ட்டாக எனக்கு கொடுத்தோன்னே. பட் இப்போது தான் இதெல்லாம் தெரியுது. ஹென்னா யூசர்ஸ் எல்லா பேருமே மோஸ்ட்லி இப்போலாம் ஹென்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் ஒயிட் ஹேரை வந்து மறைக்கிறதுக்காக ஹென்னா வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சில பேர் வேறு ஏதாவது ரீசனுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம ஹேர் கலரிங் அப்படின்னு பண்ண போயிட்டாலே நம்மளோட ஹேரில் ஃபுல்லாக ஹென்னா வந்து டெபாசிட் ஆகிருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி ப்ரீ லைட்னிங் பண்ணுவாங்க. ப்ரீ லைட்னிங்கை பற்றி ஃபுல் நாலேஜ் இருக்கவே இருக்காது. பட் அது ப்ரீ லைட்னிங் பண்ணிட்டோன்னா ஸோ அதுக்காக அது மெயின்டெனன்ஸ் ரொம்ப பண்ணணும். அந்த ப்ரீ லைட்னிங் வந்து அவசரப்பட்டு நமக்கு அந்த நாலேஜ் இருக்காது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பண்ணிட்டோன்னா எந்த மாதிரிலாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இதுக்கான வீடியோ வேணும் அப்படின்ட்டா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரீ லைட்னிங் ஹேர் கலரிங் அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது இந்த மாதிரி பிளாக் கலரில் இருக்கிறாவே நான் இந்த ஹேர் மாறவே மாறாது. ப்ரீ லைட்னிங் பண்ணிட்டா கலரில் மாறுறதுக்கு சான்ஸே கிடையாது. நிறைய ஹோம் ரெமெடிஸ் ட்ரை பண்ணியாச்சு, எல்லாமே ட்ரை பண்ணியுமே மாற்ற முடியலை. நீங்கள் லைஃப் டைம் வந்து பிளாக் கலரை டெபாசிட் பண்ணிகிட்டே தான் இருக்கணும். ஸோ இந்த ப்ரீ லைட்னிங் பற்றி உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷன் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன்.